வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று சொல்லிட்டு அவரை அழைத்த அழைப்பு அந்த மாறாதவைகள் தான். எப்போ நம்ம அவர் நம்ம எப்போ அழைச்சாலும் அந்த அழைப்பு மாறாதவைகள் என்று நம்ம உணர்ந்து கொண்டோம்னா அந்த அழைத்த அழைப்பு எப்பொழுதும் மாறாது. அந்த அழைத்த அழைப்புல நம்ம உறுதியா இருந்தோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல இன்னொரு வசனம் ரோமர் 8:30 அனைவருக்கும் தெரிந்த வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்கள் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்ற வசனத்தின்படி உங்களை முன்குறிச்சவர் தான் உங்களை அழைத்திருக்கிறாரு. உங்களை அழைத்தவர் தான் உங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு. உங்களை நீதிமான்கள் ஆக்கினவர் தான் உங்களை வருங்காலத்தை மகிமையப்படுத்த போறாரு என்ற ஒரு விசுவாசத்தின் காரியத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புல மகிமை கடைசி வரைக்கும் உங்களை மகிமைக்கின்றவர் அவர் வைத்திருக்கிறாரு. எந்த ஒரு காலத்துல நீங்க தொய்ந்து போனாலும், எந்த ஒரு காலத்துல நீங்க மனமடிந்து போனாலும் அந்த மனமடிந்துல சோர்ந்து போயிடாதீங்க. அந்த பிசாசின் கிரிகளை கொஞ்சம் கொஞ்சம் அனுமதிப்பாரு. யோபுனுடைய வாழ்க்கையில எத்தனை ஒரு நிந்தைகள் வந்துச்சு, எத்தனை ஒரு போராட்டங்கள், எத்தனை ஒரு உயிரே போறக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த கஷ்டத்திலையும் நான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொன்னது போல நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எந்த ஒரு காரியம் வந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டே இருந்தோம்னா யோபுக்கு அந்த கடைசி நேரத்தில் ரெட்டத்தனியா ஆசீர்வாதம் கொடுத்தது போல, உலகம் பார்த்து உயர்ந்தது போல நம்மளுக்கு ரெட்டத்தனியா ஆசீர்வாதம் மட்டும் இல்லாம எண்ணி மடங்காத ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில கொடுத்து வழிநடத்துவாரு. கர்த்தர் வாழ்க்கையில எத்தனை ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டத்துல அனைத்தையும் ஒரு சந்தோஷமான காரியங்களாவோ ஒரு கிருபையின் வரங்களாவோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவாரு.